Assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கனா தான் ஒரிஜினல் ரெசிபி வரும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான ரெசிபி. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முயிஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1.5 கப் அரிசி மாவு. இது வீட்டில் திரிச்சு வச்சுருக்க இடியாப்ப மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையில் உள்ள இடியாப்ப மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சோன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிறிதளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது புட்டு மாவு பிசைகிற மாதிரி உதிரி உதிரியாக பிசையணும். உள்ளங்கையில் வச்சு அமுக்கணுன்னா இந்த மாதிரி வரணும். இதை உடச்சி விட்டால் நல்லா உதிரி உதிரியாக போகணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா சலிச்சு எடுக்கணும். ரவை சலிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், மாவு சலிக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு நடுவில் உள்ளதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும்போது கை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா உதிர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா சலிச்செடுத்ததுக்கப்புறமா இதை வேக வைக்க போகிறோம். இதை புட்டு வேக வைக்க மாதிரி வேக வைக்கக்கூடாது. இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன ஓட்டை இருக்க பிளேட் வச்சுட்டு அதில் போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் வேக வைக்க போகிறேன். இது புட்டு வேகிற மாதிரி வேகணும். இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேவையானதெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 8 ஏலக்காய். இது குறைவான தீயிலே வச்சு நல்லா வறுக்கணும். பெருஞ்சீரகம் நல்லா சிவந்து மணம் வருத வரைக்கும் வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா சிவந்து வறுபட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடுங்க. இதை இப்போது நல்லா சலிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் நாட்டு சர்க்கரை. இதை நல்லா சலிச்சு எடுக்க போகிறோம். புட்டு மாவு சலிச்சதுலேயே இதையும் சலிச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் டார்க் கலரும் இருக்குது, லைட் கலரும் இருக்குது. லைட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையுமே கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம புட்டு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறணும். ஃபுல்லாக கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யணும். அதனால் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருந்த பெருஞ்சீரகம் ஏலக்காய் பொடியிலேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. $50 ml நெய்யை உருக்கி வச்சுட்டு அதை இப்போ சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள்லாம் உடஞ்சி வரும். அந்த புட்டோட நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புட்டோட நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முயிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.